Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தட்டை செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 250 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா கடைகளில விற்கக்கூடிய பச்சரிசி வாங்கினாலும் சரி, வீட்ல இருக்கக்கூடிய பச்சரிசி இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய பச்சரிசி தான் எடுத்துர்க்கேன். அது 1 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் பேஸ்ட். நான் வந்து வரமிளகாய் வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணியில ஊற வச்சு நான் வந்து நல்லா பேஸ்ட் போல அரைச்சிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம், அதிகமா வேண்டாம். வந்து பாத்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருந்தேன். அதுவுமே இதில் சேர்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா நிலக்கடலை அது கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன். அதுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா பட்டர் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக தெளித்து வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரேடியாக ஊற்றிட்டா வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப வந்து தண்ணியாட்டம் ஆயிரும். நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் மாவு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2 வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம எண்ணெய் வந்து தடவிக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்தாலும் சரி, நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து தடவிக்கலாம். இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த வாழை இலையில் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த வாழை இலையை வச்சு மூடிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்கள். லேசாக ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. தட்டை வந்து இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஹீட் ஆனதுமே இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.